நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். விருச்சக ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். ராசிக்கு 7ல் குரு வர்றதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, மனைவி பேரில் தொழில் செய்பவர்களுக்கு இதெல்லாம் மிகவும் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்களால் இந்த காலத்தில் நன்மைகள் பல உண்டாகும். அதே போல் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்றது பல்கி பெருகும். அதே மாதிரி நிறைய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பார்கள். கிடைத்து உங்களோட நட்பு வட்டம்லாம் மிக பெரிதாகும். அதே மாதிரி தொழில் செய்துட்டு வர்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலங்களில் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே ஈடேறும். பரிபூரணமாக உங்களுக்கு ஒரு தெளிவான மனத்தெளிவு கிடைக்கும். எந்த விஷயத்தை செய்யணும், செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க உள்ளுணர்வுகள்லாம் தூண்டிவிடப்படும். உங்களோட அம்மாவோட ஆதரவுன்றது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரம் யாராவது இருந்தாங்கன்னா அந்த இளைய சகோதரத்தோட ஆதரவுன்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலங்களில் நீங்க எடுக்கும் முயற்சிகள்லாம் பரிபூர்ணமாக வெற்றி உண்டாகும். உங்களோட தைரியம்ன்றது அதிகரிக்கும். அதே மாதிரி உங்க அக்கம் பக்கம் வீட்டாரோட ஒரு நல்ல நட்புணர்வு அதிகரிக்கும். அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது இடம் விற்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்க இந்த நேரத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களால் அந்த இடத்த விற்க முடியும். அதே மாதிரி 11ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்றதுன்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கடந்த 6 மாதங்களாக ராகு கேது பயிற்சியால கேது 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு திருப்தி அப்படின்ற விஷயமே நீங்க அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மூத்த சகோதரர்களான அண்ணா அப்படி இல்லைன்னா அக்கா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு சண்டை இந்த மாதிரியான விஷயங்களால இப்போ இந்த குரு பயிற்சி மூலியமா நீங்க செய்யும் விஷயத்துல உங்களுக்கு பரிபூர்ணமான திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி உங்க மூத்த சகோதரர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அவர்களோட கருத்து ஒற்று மன ஒற்றுமையோடு இருக்கும் காலம் இது. அதே மாதிரி நீங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தால் அந்த தொழில் செய்கிறதுனாலையும், முதலீடு செய்பவர்களாக இருந்தால் அந்த முதலீடு மூலியமாகவும் மிகப்பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியான உயர்வு அப்படின்றது மிகவும் அதிகமாக இருக்கு. இந்த பலன்களை எல்லாம் இன்னும் பன்மடங்கு உயர்த்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை அன்று சிதறு தேங்காய் அப்படின்றது நீங்க உடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். அதே மாதிரி குறிப்பா குளக்கரையில் இருக்கிற விநாயகர் அப்படி இல்லைன்னா அரச மர அருகில் உள்ள விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட வழிபாடுன்றது மிகவும் சிறப்பு. இப்போ நான் ரொம்ப தூரமா இருக்கேன், கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. அடிக்கடி உங்களால் முடிந்த நேரத்திலலாம் அந்த முருகப்பெருமானோட படத்தை ஃபோனில் கூட வச்சு பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா உங்களோட களத்திரம், அதாவது உங்க கணவன் அல்லது மனைவி இவர்களோட அருகில் உள்ள கோயில்களுக்கு செல்றது, அப்படி இல்லைன்னா உங்க கணவன் மனைவிக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவது அப்படின்றது மிகவும் சிறப்பான பரிகாரம். இந்த குரு பயிற்சி பலன் விருச்சிக ராசிக்கு மிகவும் சிறப்பாகவே உள்ளது. அதுல எந்த ஒரு எல்லளவும் மாறுபாடு இல்லை. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது
பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.